வணக்கம். இன்றைக்கு நம்ம டாக் வித் முத்தலிஃபில் விவாதிக்க இருக்கிற விஷயம் பல்வேறு அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயம். அதில் குறிப்பாக சொல்லப்போனால் கரூர் மக்கள் நேற்று வந்து சென்றது. விஜய் கதறி அழுதார், விஜய் காலில் விழுந்தார். இந்த மாதிரி பல்வேறு விஜயை பற்றி மீண்டும் வந்து சில சர்ச்சைகள், சில வார்த்தைகள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு விஜய் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை விட்டிருக்காரு. ஆளும் அரசாங்கத்தை கேள்வி கேட்டிருக்காரு. இதைத் தொடர்ந்து நேற்று காங்கிரஸ் ஒரு கல்யாண விழாவில் வந்து நம்முடைய முதல்வர் அவர்கள் சொன்னது காங்கிரஸும் திமுகவும் ஒரே கொள்கையில் பயணம் செய்கிறது என்று. இதைத் தொடர்ந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள். எஸ்ஏஆருக்கு நேற்று நடந்த அனைத்து கட்சிகள், அதாவது திமுக கூட்டணி கட்சிகள் கூட்டம், அதைத் தொடர்ந்து விவாதங்கள். இன்றைக்கு இதை பேச இருக்கிறோம். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம் அண்ணே, ஃபஸ்ட்டு கரூர் மேட்டர்லண்ணே, இந்த கரூர் மேட்டரில் சுற்றி நம்ம முதலேருந்தே பேசிகிட்டு இருக்கோம். பேய் கதைகள் தான் அவ்வளவும். அதில் நிறைய விஷயங்கள் விஜயை சுற்றி நடந்துட்டு இருந்தது. இப்போ திருப்பி என்னென்னா, நேற்று வந்து அவங்க ஆறுதல் வாங்கிட்டு போயிட்டாங்க. இவரும் ஆறுதல் கொடுத்துட்டாரு. ஆறுதல் கொடுத்த கையோட திருப்பி அடுத்து ஆரம்பிச்சிருக்கிறது விஜய் கதறி அழுதார், விஜய் காலில் விழுந்து கெஞ்சினார், விஜயை பார்க்குறதுக்கு எங்களுக்கு அப்படி முடியலை, விஜய் வேறு கெட்டப்பில் இருக்கிறாரு. இந்த மாதிரி பல்வேறு விமர்சனங்கள் மீண்டும் விஜயை சுற்றி இந்த மாதிரி அநாகரிகமான விமர்சனங்கள் இருக்குது. உண்மையில் விஜயில் அங்கே என்ன நடந்தது? விஜய் நேற்று கொஞ்சம் பேர்கிட்ட கண்ணீர் விட்டுருக்காரு. அவர் தான் தெரியும்ல, அந்த ட்ரெஸ்ஸு தாடி வளர்த்ததெல்லாம் பார்த்துட்டு முன்னே நாங்கள் சினிமாவில் எப்போவுமே வேறு மாதிரி சினிமாவில் பார்த்த விஜய் இல்லை, உடஞ்சி போயிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவது, எதிர்க்கட்சிகள் திமுக உள்ளிட்டவர்கள் இதை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கூப்பிட்டு பார்க்குறது இதுன்னு நம்ம எப்படி பார்க்குறோன்னா, நீங்கள் இந்த மாதம் பூரா இல்லை வருஷம் பூரா நீங்கள் வந்து எல்லா வேலைகள்லையும் நீங்கள் ரெகுலராக பண்ணிக்கிட்டு இந்த விவகாரத்தில் ஒரு மாதிரி அங்கே ஹோட்டலுக்கு இது கிடைக்கல, மண்டபம் கிடைக்கல, போலீஸ் பர்மிஷன் கொடுக்கல, இங்கேருந்து விஜய் போனால் சிக்கல் வரும், அதனால் நாங்கள் வர வச்சோம் அப்படின்னா நம்ம ஏற்றுக்கலாம் இவங்க சொல்கிறத. ஆனால் இவர்கள் எந்த காலத்துலேயும் எந்த வித இதுவும் இல்லை. நேற்று தான் பேசணும்னு நினைக்கிறேன். ஒரு மாதம் மற்ற விஷயங்கள் ஓகேங்க, தமிழ்நாட்டில் ஒரு நிகழ்ச்சியே நடக்கலையா, ஒரு அறிக்கை கூட விட மாட்டிங்களா, யாருக்குமே எந்த பாதிப்பும் இல்லையா? ஏன்னா அது அளவு அந்த துக்க வீட்டில் இருக்கிறவங்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் சாதாரணமாக அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. நீங்கள் என்னங்க அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? இவர் வெளியே வர மாட்டார், ஒரு மாதமாக வெளியே வராமல் வீட்டுக்குள்ளே என்ன தான் பண்ண போகிறாருன்றதெல்லாம் கேட்டோம். இப்படிலாம் இருந்துட்டு இதையிலையும் இந்த மாதிரி கூப்பிட்டு வச்சு பண்ணாருன்னா கேள்வி வரதான் செய்யும். அப்போ இதில் வந்து அவர்களை பார்த்து ஒருவேளை பாதிக்கப்பட்டவங்களை நேரில் பார்க்கும்பொழுது ஒரு உணர்ச்சி வரும்ல, அதில் அழுது மன்னிப்பு கூட கேட்டிருக்கலாம். ஆனால் இவர்கள் வந்து அதை கூட காட்சிப்படுத்த, அதாவது அவர்களை உட்கார வச்சு விஜய் ஒரு 10 நிமிஷம் பேசுனது, அதை பேசி அதை ஒரு வீடியோவாக எடுத்து யாரையும் உள்ள விட வேணாம், இவர்களே எடுத்து அந்த அவுட்டை மற்ற சேனல்களுக்கு மற்றவர்கள் கொடுத்தா அது ஒரு நல்ல ஒரு இதுவாக நிகழ்வாக இருந்திருக்கும். இவங்க அதை கூட நாங்கள் பண்ணல அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அப்போ இவர் எந்த விதத்திலும் பாராட்டப்படக்கூடிய விஷயமா நீங்கள் பார்க்குறீங்களா? ஆமாம், நீங்கள் வர வைக்கிறீங்க, விஜய் அவர் முன்னாடி பேசுகிறாரு, அவர் பேசுகிற சப்ஜெக்ட் இருக்குல்ல, என்னுடைய அரசியல் நான் எடுத்துகிட்டு போவாங்க, நான் என்னுடைய அரசியல் பாதையில் இது ஒரு பெரிய நான் ஒரு இழப்பாக பார்க்குறேன், இது வந்து என்னை வந்து இந்த ஒரு மாதமாக இவர்கள் எந்தெந்த அளவு குற்றம் சாட்டினாங்க தெரியும், ஆனால் அதெல்லாம் மீறி என் மேலே மக்கள் அன்பாக இருக்கிறத பார்க்குறோம். இது வந்து புதுசு இல்லைங்க. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தப்போ அவரை படாத பாடுபடுத்தினாங்க. இவர்கள் எரிந்த அம்புகள் எல்லாம் எம்ஜிஆருக்கு மாலையாக விழுந்தது. பேசணும் அந்த மாதிரி இவர்கள் எரிகிற அம்புகள் எனக்கு மாலையாக தான் விழுது. பேசுங்க. இல்லை, இது ஒரு அரசியல் கட்சிக்கு அவசியம் தானே? இவருக்கு எத்தனை ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்காங்க? ரெண்டு. தெரியுதா? இவர்கள் எதற்குமே லாய்க்கு இல்லாதவர்கள், அனுபவமே இல்லாதவர்கள். பணம் மட்டும் இருக்குங்க. ஒரு கூட இருக்கிற எல்லாம் கொஞ்சம் வேணால் சிந்திக்கிறவனு கூட சிந்திச்சா சிக்கல்னு அவனும் சிந்திக்கிறது. இப்படி தான் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போது காலில் விழுந்தார், அழுதார், இதெல்லாம் ஒரு நாள் டிஆர்பிக்கு இவர்களுக்கு உதவும். கதறி அழுத விஜய், கலங்கி நின்ற கரூர் மக்கள். நல்லா இருக்கா தலைப்பு? அவங்களே கிளம்பி போயிட்டாங்க. ஆமாம், தலைப்பு போட்டு இவன் பேஜ் பார்த்துட்டு போயிடுவான். இது வந்து ஒரு நாள் கூத்துன்னு வச்சிங்களேன். அதில் ஒரு அம்மா மட்டும் பணத்தை திருப்பி அனுப்பிச்சிட்டேன்னாங்க. ஆனால் அவங்க வீட்டில் எல்லோரும் வந்துட்டாங்க. இந்த அம்மா வரல, அதை கோச்சிங் போய் எழுதி கொடுத்துட்டேன்னாங்க. அது என்னன்றது தெரியல. அவள் தான் ஒரு நாள் நியூஸு. ஆனால் அவங்களுடைய நீண்ட அரசியல் பாதை தொடரணும்ல. ஆமாம், அதில் எங்கே இதில் இன்றைக்கி தினமலரில் ஒரு கட்டுரை ஒன்று வந்திருக்குண்ணே. அதில் பார்த்துருப்பீங்க, மக்கள்கிட்ட கரூர் மக்கள், அங்கே பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட வந்து விஜய் கலந்தாலோசித்த மாதிரி நான் கட்சி நடத்தவா அல்லது மக்கள் இயக்கமாகவே கண்டினியூ பண்ணவா அப்படின்னு கேட்டதாக வந்து சொல்கிறதாக சொல்லப்படுது. இதெல்லாம் வந்து ஏன் தாவேக்க வரவேற்கிறாங்க? இதை நீங்கள் லைவ்லையோ அல்லது நீங்கள் எடுத்து போஸ்ட் எடுத்து போட்டேன், நீங்கள் சொன்ன மாதிரி போட்டிருந்தா இந்த கேள்விகளுக்குலாம் இடம் இல்லை. என்ன, அதாவது இந்த டெஸ்கில் உட்காந்து எழுதுறோம் இருக்காங்கல்ல, ஏதாவது எழுதணும், பக்கத்தை ஃபில் பண்ணணும். அப்போது என்ன தான் எழுதுறது? இது எல்லாம் வரும்போதே பவுன்சர்கள் நிற்கிறாங்கல்ல வெளியில், அவங்களையும் விஜய் கூப்பிட்டு நான் என்ன பண்ணலாம்,
ஒரு ஐடியா கொடு. இது பண்ணலாமா, நீ முதல்ல விஜயா ஐடி கார்டு காமி, உன்னை பார்த்தா விஜய் மாதிரி தெரியல. நேற்று இந்த கூத்து நடந்தது இல்லை, ஒரு கட்சியுடைய மாநில பொருளாளர் வர்றாரு, அவர் ஐடி கார்டு கேட்குறாங்க. பவுன்சர் போடுறது தப்பு இல்லை, எல்லாமே இந்த மாதிரி ஆட்களை போட்டால் எப்படியா இதுவாக இருக்கும். பவுன்சர் போடுறீங்க, அவனுக்கு செக்கும் தெரியாது சிவலிங்கமும் தெரியாதுன்னா அது தெரிஞ்ச ஒரு ஆள் அங்கே நிற்க வைக்கணுமா வேணாவா? புஷிக்கு அதோட நான் வேலை இருக்குது. நேற்று அவர் புஷியானது இல்லைங்கிற ஒரு செய்தி வேற வருதுன்னு. சிடி நிர்மல்குமார் தவிர மற்ற எல்லோரும் இருந்தாங்க. ஓ, புஷி வழக்கம் போல் அந்த கடுக்கடு, அந்த சோகமுகம், இது இந்த தாடி எடுக்காத அந்த அவர் விஜய் தான் நடிகர்னா புஷி அதோட பெரிய நடிகராக இருக்கார். இந்த கரூர் சம்பவத்தில் பல நடிகர்களை நம்ம பார்த்துட்டோம். சிவாஜி கணேசனே மிஞ்சிற நடிகர்கள்லாம் அதில் ஒருத்தர் புஷி ஆனந்த். அதனால அந்த மாதிரி அவர் இருந்தார், எல்லாரும் இருந்தாங்க. சிடிஆர் மட்டும் அந்த மருத்துவ சகோதரர்கள் குரு பூஜைக்கு அவர் போயிருந்தார், மற்ற எல்லாமே இருந்தாங்க. அந்த இடத்துல 50 ரூமு அந்த ஹோட்டலில் புக் பண்ணி எல்லாரையும் தங்க வச்சுட்டு அவர்களை ஒரு ஹாலில் அழைத்து உட்கார வைத்து இந்த டாக்டர் கன்சல்டேஷன் மாதிரி விஜய் ரூம்குள்ளே உட்காந்துட்டு ஒவ்வொரு ஃபேமிலியாக வர வச்சு அவர்களிடம் தனியாக விஜய் மட்டும் பேசுகிற, யாரையும் உள்ள அனுமதிக்கல, ஈவன் புஷி உட்பட. புஷி இந்த அப்படியே கூட்டு வந்து விடுவார்ல, அந்த மாதிரி வேலையை மட்டும் பண்ணியிருக்காரு. தனியாக இவர் பார்த்து பேசியிருக்காரு. அப்போ இவர் மனம் உடைந்து மன்னிப்பு கேட்டு இந்த இதெல்லாம் நடந்திருக்குது. அது வந்து வெளியில் வந்து பேட்டியாக எடுத்து இப்போ ஒளிபரப்பதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அது அவர்களுடைய பாணி. இல்லாட்டி விஜயை கூட மனமுடைந்து அழுதுருக்கலாம். அரசியல்வாதிகள், நடிகர், மனிதர். அதனால் இது எந்த கேட்டகரின்னு நான் சொல்ல முடியாது. அது வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டது, அதை விட்டுருவோம். இவருடைய நடைமுறை இப்படி இருக்குன்னு இன்னைக்கு வந்து ஒரு அறிக்கை வந்து. ஆமாம், அதுதான் நம்ம பேச வந்தேன். அந்த அறிக்கை ஆரம்பிக்கும் போது ஆளுங்கட்சியை வந்து களத்தில் நம்ம வந்து அனுப்ப போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு களத்துக்கு வராத விஜய் வீட்டிலேருந்து அறிக்கை வர்றாரு. இந்த 30 நாளும் களத்துக்கும் வரல, உங்கேயும் வரல, எப்போவுமே களத்துக்கு வரல. வேறு விஷயம், முதல்வர் கேட்பாங்க இந்த திட்டங்கள் எப்படிப்பட்டது, ஏராளமான திட்டங்கள் வந்து செயல்படுத்தப்பட்டது. இந்த மாதிரி பெரிய பேட்டி கொடுப்பாங்க. ஏராளமான திட்டங்கள், ஏராளமான வகையில், ஏராளமானவரை கொண்டு ஏராளமான வகைகளில் ஏராளமான பிரச்சனைகளை ஏராளமாக நாங்கள் தீர்த்து விடுவோம். பார்த்துருக்கீங்களா அவங்க பேட்டி? பல தடவை பார்த்துருக்கோம். அது பல்வேறு திட்டங்களை பல்வேறு வகைகளில் பல்வேறு ஆட்களை கொண்டு பல்வேறு முறைகளில் பல்வேறு பிரச்சனைகளை முடித்து வைக்கணும். பல்லுவலி வர அளவுக்கு பேச அந்த மாதிரி தான் அந்த அறிக்கை இருக்குது. விவசாயிகளை பாதிக்கின்றது, நெல்மணிகளே அது குறைந்தபட்சம் நான் என்ன கேட்குறேன், 1க்கு 2 ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு அந்த ஜான்ன்றதுக்கு 9 கோடி என்னமோ கொடுத்துருக்காங்க. வாங்கி வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில. வேலையெல்லாம் புஷி வராமல் பார்த்துக்கணுமா, இவங்க வராமல் பார்த்துக்கணுமா, புஷிக்கு இவர் வராமல் பார்த்துக்கணுமா, அவர் வராமல் பார்த்துக்கணுமா, ஆதவுக்கு இவங்க 2 பேர் எப்படி சமாளிக்கிறது, நம்ம என்ன, அவ்வளோதான். இப்போ இத்தனை நாளாக நெல் கொள்முதலில் பிரச்சனை, இருபோகம் பெரிய அளவில் மகசூல் வந்து இவ்வளோ இது தேங்கி இருக்குது. கொள்முதலில் பிரச்சனை, 2 லட்சம் ஏக்கர் மழை தண்ணியில் மூழ்கி கிடக்குது. இந்த நெற்பயிர் முளைச்சி மூட்டையிலேயே முளைச்சிருக்கு. நேற்று தகவல் 34,000 மூட்டைகள் லாரியிலேயே. ஏன்னா அதை கொண்டு போய் நீங்கள் ட்ராகனில் சேர்த்து அனுப்பலை. சரி, அதையாவது பாதுகாக்கிற ஏற்பாடு பண்ணியிருக்கோம் லாரியில் இருக்கிறது. அப்போ லாரியிலேயே முளைச்சிருக்குது அப்படின்னு அன்புமணி அறிக்கை விடுறாரு. அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள், கொள்முதலில் உங்களுக்கு என்ன பிரச்சனை, 40 ரூபா மூட்டைக்கு பேசுனீங்கல்ல, அந்த மாதிரி நுணுக்கமாக எடுத்து உங்களுக்கு எடுக்க தெரியலன்னா ஒரு 10 நாள் அறிக்கை, அன்புமணி ராமதாஸ் அறிக்கை, எடப்பாடி பழனிசாமி பேசுனது, பத்திரிகையில் வந்தது, இதெல்லாம் எடுத்து தூக்கி வச்சுக்கிட்டு ஒரு அறிக்கை யாரையா விட்டு ரெடி பண்ணுப்பானா, சூப்பராக ரெடி பண்ணியிருப்பாங்க. இது இன்னமும் பல்வேறு வகைகளில் ஏராளமான பிரச்சனைகள் பல்வேறு விதமாக இருக்கின்றன. ஏதோ யாரோ எங்கேயோ எப்படியோன்னா இது அறிக்கை. இந்த 2021க்கு அப்புறம் இந்த மத்திய அரசாங்கத்தை ஒன்றிய அரசாங்கம் சொன்ன மாதிரி இவங்க ஆட்சிக்கு வந்த அப்புறம் இந்த ஏராளமான பல்வேறு எல்லாருக்கும் வந்துருச்சு. ஆனது 80 ஆக அவருக்கு சொந்தங்க, நீங்க அதெல்லாம் நீங்க தனி, அது பேட்டன் ரைட்டு. இந்த 80 ஆனது இருக்குல்ல, இந்த சேனல்ல பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஆனது இன்று அந்த தீர்ப்பு கொடுக்கப்படுது சொல்லுங்க ரமேஷ். அதாவது சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு 80, 90, 100, என்னடா 80? இது நம்ம சொன்னோம்ப்பா, எல்லா சேனல்லையும் அது நோய் மாதிரி வந்துச்சு. 80 ஆனது, அந்த மாதிரி பல்வேறு வகைகளில் ஏராளமான அந்த மாதிரி தான் இந்த அறிக்கையும் இருக்குது. அறிக்கைனா அதுவும் 1 மாதத்துக்கு அப்புறம் வராது வந்த மாமணி போல் வருதுன்னா, பூதகன்னு வச்சு கண்ணாடி வச்சுக்கிட்டு அரசு அதிகாரிகள்லேருந்து எல்லாம் பார்ப்பாங்க. விஜய் அறிக்கை விட்டுருக்காருன்னு. என்னையா விட்டுருக்காரு, யாரோ எங்கேயோ எப்படியோ விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, மழை நீயே அது இது முளைச்சா இது அவ்வளோதான் போ. என்ன, எந்த மாவட்டம், என்ன நடந்தது, நீ என்ன தவறுன, அந்த பைசன் படத்தை சொன்னா திரைத்துறையினருக்கு வச்சுக்குவாங்க. சரி, ஒரே அடிதான். வீணான நெல் பயிர்களை கையில் ஏந்த வேண்டிய முதல்வரின் கை பைசன் பட சினிமாக்காரர்களுக்கு கையை பிடிக்கிறது. முடிஞ்சு போச்சு கதை. என்ன பாயிண்ட் இது, என்ன பாயிண்ட்? அப்போ நீங்கள் 1க்கு 2, அவர் யார் தெரியுமா, ஆதவு, பயங்கரமான ஆள் அவர், ஸ்ட்ராட்டஜிஸ்ட். இவரு ஜானு, ஐயோ முதலமைச்சரே எதிர்கட்சி தலைவராக்குனவர்.
ஆமாம், அந்தளவுக்கு அந்த அளவுக்கு பெரிய ஆள். அப்படி இப்படி விளங்காத வெண்ணெய் வெட்டிகளாக தான் இருக்காங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இல்லைண்ணா, பொதுவாக வந்து ஒரு அறிக்கை, ஒரு அரசியல் கட்சி ஒரு அறிக்கை விடுறாங்கன்னா, இப்போ நார்மலான அரசியல் கட்சியாக இருந்தால் கூட ஒரு அறிக்கை விடுறாங்கன்னா, அந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது, ஆனால் அந்த பிரச்சனைக்கு முன்னாடி ஒரு கவனத்துக்கு, மக்கள் ஈர்ப்பு கவனத்துக்கோ அல்லது அரசாங்கத்துக்கு கவனத்துக்கோ கொண்டு வரணும். இந்த பிரச்சனை நம்ம கிட்டத்தட்ட நம்மளே ஒரு 5 நாளாக பேசிகிட்டு இருக்கிறோம். மழைக்கு முன்னாடி நம்ம பேச இதை ஆரம்பமும் செஞ்சோம். ஆனால் இந்த பிரச்சனையை எடப்பாடியார் அவர்கள் கையில் எடுக்க ஆரம்பிச்சதுனால இதுதான் இன்னைக்கு இவ்வளோ தூரம் நம்ம பார்க்குறோம். இவர் இன்றைக்கு வந்து இந்த அறிக்கையை விட்டுட்டு அரசாங்கம் எல்லா சைடிலும் ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. இந்த அறிக்கையை விடுறதுனால என்ன பலன் இருக்கும்? குறைந்தபட்ச கோரிக்கை இந்த ஈரப்பதம் 25% அதை வந்து மத்திய அரசு நிறைவேற்றி தரணும். இந்த வந்திருக்க அந்த குழுவினர் இதை ஒழுங்காக இது பண்ணணும். அதே மாதிரி செறிவூட்டப்பட்ட அரிசி விவகாரத்தில் என்ன உண்மைன்றதை இது பண்ணி மாறி மாறி குற்றம் சாட்டத்தை தவிர்த்து அதை இதை வந்து கொண்டு போகணும். நெல் கொள்முதல் நிலையங்கள் இனிமேலும், அது ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் கட்சியில், இனியும் பருவமழை தொடர்கிறது கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால் இனிமேலும் பாதிப்பு வராமல் என்ன பாதிப்புன்னு சொல்லணும்ல. கண்டிப்பாக விவசாயிகளுக்கு நேரடியாக என்ன பாதிப்பு? 2 பெரிய பாதிப்பு. கொள்முதல் பண்ணலை. 2வது நெல் வீணாக போய் நெல் முளைக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ அது ஒரு பிரச்சனை. ஈரப்பதம் அதிகமாகிடும். அப்பவும் நீங்கள் கொள்முதல் பண்ண மாட்டீங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு நேற்று போட்டு வெளுத்துருக்காரா இல்லையா நம்ம அன்புமணி ராமதாஸ்? 2500 கொடுக்குறோன்னு பெருமை பீத்திக்கிறீங்களே. அதில் 2391 300 தான் இவங்க, மீதி எல்லாம் அவங்க தான் கொடுக்குறாங்க அப்படின்றத போட்டு உடைக்கிறாரா இல்லையா? நீங்கள் என்ன பண்ணீங்க? இந்த ஒரு இது கூட நீங்கள் இல்லை, இந்த விஷயத்தில் கூட ஒரு அறிக்கை தயார் பண்ண முடியலன்னா எதுக்கையா கட்சி நடத்துறீங்க? யார் நீங்கள்? என்ன நீங்கள் இங்கே ஒரு ஆஃபீஸ் போட்டுட்டு அங்கே ஒரு ஆஃபீஸ், ஒரு சின்ன ஆளை கூப்பிட்டு இது பண்ண எழுதி கொடுக்க சொன்னால் கூட எழுதி கொடுக்க அருமையாக பண்ண பார்ப்பாங்க. மருது அழகராஜெலாம் அந்த மாதிரி பண்ணுவார். அடிச்சு நகர்த்திடுவாப்புல. சேர்த்திங்களா கட்சிக்குள்ள? அவர் பாவம் இப்போ நீங்கள் அங்கே போய் சேர்ந்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி நீங்கள் இந்த இதோட இந்த இவங்க எல்லாம் தெரிதா? நான் திரும்ப சொல்கிறேன், எலைட்டுன்னு. இவர்கள் டைனிங் டேபிளில் உட்காந்து சில்வர் ஸ்பூனில் அந்த ஃபோர்க் இதை வச்சு குத்தி சாப்பிட்றவங்க. இவர்களுக்கு அங்கே கீழே இருக்கிற விவசாயிகளுடைய பிரச்சனை, அந்த நெல், ஒவ்வொரு நெல்லும் எப்படி அவங்க வந்து கஷ்டப்பட்டு இது பண்ணுறாங்க. நெல் விளைவிச்சு கொண்டு போகிறது மேட்ரு இல்லை, அது கொள்முதல் நிலையத்தில் போய் அவன் என்ட்ரி போட்டால் தான் இவனுக்கு காசு அப்படின்ற விஷயம். இந்த சேதமான பயிர்களுக்கு எதாவது கோரிக்கை வச்சுருக்கீங்களா? ஒரு 4-5 கோரிக்கை. பயிர் காப்பீடை உடனே பண்ணுங்கள், அவங்களுக்கு இழப்பீடு கொடுங்க, 2 லட்சம் ஏக்கர் மூலிகை இழப்பீடு கொடுங்க. இப்போ இந்த நெல் முளைச்சி போச்சே, அவங்களுக்கு என்ன பண்ண போகிறீங்க? பயிர்கள் பாதிப்பு கிடக்குது, அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க? ஏதாவது இல்லைண்ணே, அப்படி இல்லைன்னா அவங்க இயக்கத்தில் உள்ளவங்களுக்காவது இந்த மாதிரி வேலையை போய் பாருங்கப்பா, என்ன பாதிப்பு அடைஞ்சிருக்கு எனக்கு ரிப்போர்ட். அவங்கள கூப்பிட்டாலே அவங்க டீட்டெயில் கொடுப்பாங்க. அந்த மாவட்ட செலவு கூப்பிட்டு கேட்டால் டீட்டெயில் கொடுப்பான். ஆனால் இவர் யாரும் மாவட்ட செலவு போட்டுருப்பாரு? 150 ரூபா டிக்கெட் 1500 வித்தானே. என்ன 1500, 2000 விற்க வேணாம்? மொதல் 2 நாள் வித்துட்டுனேன், அப்புறமா 1500 தானே, 500 குறைஞ்சி போச்சுனே. இந்த மாதிரி ஆளு தூக்கி போட்டிங்கன்னா திறமசாலையில் ஓரம்லாம் கட்டுறீங்க. கட்சிக்குள்ளாக தானே பெரிய பிரச்சனை. இவருக்கு வேண்டிய ஆள். நான் தான் சொன்னேன், இப்போ கூட ஒரு இதில் பேசிட்டு வந்தேன். விஜய் ஒரு ஸ்டார் ஹோட்டல் கட்டுறாரு. ஸ்டார் ஹோட்டலில் சமையல்னு எடுத்துக்கிட்டால் என்னென்ன இருக்கும்? இன்டர்நேஷ்னல் ஃபுட்டில் இருந்து எல்லாமே, பிரிட்டிஷ் இது, அமெரிக்கன் ஃபுட்டு, சைனீஸு, இட்டாலியனு, யூரோப் ஃபுட்டே தனி அந்த வகைகள், ஜப்பானு, சீன வகைகள், நார்த் இந்தியன் ஃபுட்டு, சவுத் இந்தியன் ஃபுட்டு, இவ்வளோ வகை இருக்குது. அப்போ ஒரு செஃப் ஹெட்டாக வர்றவன் எப்படி வருவான்? நீங்கள் ஹோட்டல் நீங்களே திறந்துருக்கீங்க, ஸ்டார் ஹோட்டலு. அப்போ ஒரு ஹெட்டை கொண்டு வந்தீங்கன்னா எப்படி கொண்டு வருவீங்க? அவன் எல்லா செஃப்பையும் மேய்க்கிற ஆளாக கொண்டு வருவீங்க. இன்னொன்று, அவனுக்கு எல்லாம் தெரியணும், அவன் எல்லாத்துலேயும் ட்ரைனிங் எடுத்தவனா இருக்கணும். எல்லா வகைகளையும் இது இப்படி இல்லை தப்பு. அந்த இன்னொரு செஃப்பு ஒருத்தன் நார்த் இந்தியன் மட்டும் பண்ணுறான்னா அதில் என்னடா பஞ்சாபி வகை இந்த மாதிரி கிடையாதுடா. நார்த் இந்தியாவிலே கல்கட்டா ஒரு டைப்புனா பஞ்சாபி ஒரு டைப் இருக்கும், ஒவ்வொரு இதுவும். அப்போ அந்த ஃபுட்டு இதெல்லாம் தெரிஞ்சாலா ஹெட்டாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு போகணும். டீ கடையில் டீ போடுற மாஸ்டர் வேற, வடை போடுற மாஸ்டர் வேற. ஆமாம், அந்த அளவுக்கு கொண்டு வரணும் இவங்களுக்கு. அவ்வளோ நீங்கள் அந்த ஹெட்டு, நீங்கள் ஹோட்டல் திறக்குறீங்க, முதலீடு பண்ணுறீங்க, உங்களுக்கு ஹோட்டல் தொழில் பற்றி தெரியாது. அப்போ நீங்கள் அந்த தொழில் சம்மந்தமாக போடணுன்னா அந்த ஹெச்ஆர், அட்மின், மற்ற மேனேஜர்கள், அதுக்கு தனியாக ஒரு எம்டி எல்லாம் போட்டு, செஃப்பு ரொம்ப முக்கியம். ஃபுட்டு, அந்த ஃபுட்டில் ஹெட்டு செஃப் வந்து எப்படி இருக்கணும்னு, நீங்கள் இங்கே கட்சி தொடங்குறீங்க, இங்கே ஹெட்டு செஃப் எப்படி இருக்கணும் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டுடைய 38 மாவட்டங்கள் தெரிஞ்சிருக்கணும். இன்றைக்கி சம்பானா என்ன, குருவைனா என்ன, டெல்டா மாவட்டங்களில் என்ன பிரச்சனை, நெல் இதில் என்ன பிரச்சனை, ஒவ்வொரு மாவட்டத்திலும் என்னென்ன கம்யூனிட்டி இருக்குது, என்னென்ன பிரச்சனைகள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக இருக்குது. கனிம வளங்கள் கொள்ளையடிக்கிறாங்கன்றாங்களே, கனிம வளம்னா என்ன, மேற்கு தொடர்ச்சி மலை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் தெரியணுமா வேணாவா? அப்போ இவர் என்ன பண்ணுறாரு? என் வீட்டில் நல்லா சமையல் பண்ணுறான்பா, நல்லா டெய்லி சாம்பார், புளி ரசம் எல்லாமே வைப்பான். இவனை கொண்டு போய் நான் புதுசாக கட்டுற ஸ்டார் ஹோட்டலுக்கு
எல்லாரையும் ஹெட் ஷெஃப் அவர் தான் அப்படின்னு போட்டால் அவருக்கு என்ன தெரியும்? இவர் மன்றத்தை பார்த்துக்கினால கொண்டு வந்து இவருக்கு ஆரம்பித்த அரசியல் கட்சிக்கு பொதுச்செயலாளர் கொண்டு வந்தால் எப்படி சரியாக இருக்கும்? இவருக்கும் தகுதி வேணாம். நான் வந்து இதுக்கு லாய்க்கு இல்லை அண்ணா, நான் வீட்டில் நல்லா ஆக்குவேன். புளி குழம்பு வைக்க தெரியும், மீன் குழம்பு வைக்க தெரியும், கறி குழம்பு வைக்க தெரியும். ஒரு ஹோட்டலில் போயிட்டு நார்த் இந்தியன், இன்டர்நேஷனல், இட்டாலியன் ஃபுட்டுலாம் எனக்கு என்னென்ன தெரியும்? இட்டாலின்னு எழுத சொன்னால் கூட தெரியாது. தயவு செய்து என்னை விட்டுருந்தேன்னு சொல்லணும். இல்லை நான் பார்த்துக்கிறேன். சரி, நீங்கள் என்ன பார்த்தீங்க? இவர் பார்க்குறாரு, அந்த ஹோட்டலில் நம்ம என்ன பண்ணுறது, இட்டாலியன் ஃபுட்டுன்னு ஒருத்தனை கொண்டு வந்து சைனீஸ் ஃபுட்னு ஒருத்தர் கொண்டு வந்தா நம்மளும் மேய்ச்சிட்டானா? அப்போ என்ன பண்ணுறது? புட்ரா நம்ம ஊர்லையா நம்மளுக்கு கீழே இருக்கிறனால கல்யாண வேலை செஞ்சு அந்த இதெல்லாம் எல்லாரையும் போடு. ஏய் நீ வந்து நீ இட்டாலியன் பார்த்துக்கோ, நீ சைனீஸ் பார்த்துக்கோன்னு. ஆனால் எனக்கு தெரியலன்னு சொன்னா எனக்கே தெரியாதுடா. உக்காந்து கம்முன்னு இருப்போம். மற்ற ஹோட்டல்காரெல்லாம் பயங்கர அவன் பண்ணிட்டோம். நம்ம வேற மாதிரி நம்ம மாற்று இல்ல, தேவைக்கு ஏற்ப ஆளே வர மாட்டாங்க இருந்துக்கலாம். யாராவது வந்தா செருப்பால் ஹெலிகாப்டர் எழுதி மூடுறா, யாரையும் உள்ள விட மாட்டோம். எதாவது பண்ணுவீங்களா? பண்ண மாட்டோம். ஏய் இன்னைக்கு என்ன ஸ்பெஷலு? ஒன்றும் கிடையாது, அதான் ஸ்பெஷலு. இப்படி அப்போ என்னங்க ஹோட்டல் இப்படி நடத்துறீங்க விஜய் சார், நல்ல செஃப்பாக போட வேண்டியதானே அப்படின்னா எங்க பிரச்சனை? விஜய்கிட்ட தான் பிரச்சனை. அதனால இதை நம்ம ஒன்றும் மாற்ற முடியாது. இதை பற்றி பேசிக்கிட்டே தான் இருக்கணும். இவர்கள் விடுற அறிக்கையும் இந்த மாதிரி தான். இதில் கேட்டால் ஒருத்தர் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இங்கே பண்ணாராம் வந்தாராம். ஒரு அறிக்கை ரெடி பண்ண வேண்டியதானே? இல்லைண்ணே நீங்கள் இப்படி சொல்கிறோம். ஆனால் அவங்க வந்து மறைமுகமாகவோ அல்ல நேர்முகமாகவோ சரி பல்வேறு விதமாக மக்களுக்கு வந்து சில பல்வேறு விதமாக வந்துடுச்சுண்ணே. ஏன்னா இப்போ அவங்கள பேச வேண்டியது அதான். இன்றைக்கு ஒரு வார இதில் பார்த்துருப்பீங்கண்ணே, 60 சீட்டு மைலேஜ், ஸ்டேஜ் பகராத எடப்பாடியோட ஸ்டேஜ் பகர விருப்பம் இல்லாத விஜய் அப்படின்னு சொல்லி எழுத ஆரம்பிச்சிருக்கு. இதே 60 இது அதிமுக என்டிஏக்குள்ளே போகிறாருன்னு சொன்ன இதே ரேப்பர் தான் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி காங்கிரஸுடன் கூட்டணி அது இதுன்னு உருட்டினாங்க. இவர்கள் எல்லாம் என்னென்னா இங்கே இருக்கிறதுல எடுத்து வச்சுக்கிட்டு இவங்க அவங்க பேசல எடுத்து வச்சுட்டு நம்ம எதாவது புதுசாக உருட்டணும். அப்போ என்ன உருட்டணும்? எடப்பாடியுடன் மேடையை பகிர விரும்பும். என்ன எடப்பாடி என்ன அவனுக்கு எதாவது பண்ணிட்டாரா? என்ன கேட்டால் எடப்பாடி 2 தடவை பேசியிருக்காரு. பார்த்துக்கலான்னா பார்த்துக்கலாம் தம்பி, எல்லாம் இது பண்ணலான்னு. அவங்க ஆளுங்கள்ட்டையே வந்தவங்கள்ட்ட என்ன சொல்லியிருக்காரு? இந்த என்டிஏலேருந்து பேச்சுவார்த்தை நடத்தி எடப்பாடி சந்தித்தவங்கள்ட்டையே, தம்பி என்னங்க இந்த மாதிரியே இருக்காப்புல, கொஞ்சம் வெளியில் வந்து பண்ண சொல்லுங்கள், நம்மளே தம்பிக்காக பேச வேண்டியதாக இருக்குது. பாருங்கள் சிஎம்மே பேசுகிறாரு, தம்பி அதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணுமா வேணாவா, கொஞ்சம் வெளியில் வர சொல்லுங்கள் அவரை அப்படின்ட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு அக்கறை காமிக்கிறாரு. அவர்கிட்டையும் அவர் பேசியிருக்காரு. எல்லாரும் பேசுகிறாங்க. இது உருட்டுனா என்ன உருட்டலாம்? வழக்கமாக எல்லாம் எழுதிட்டாங்க. நம்ம என்ன பண்ணுறது? எடப்பாடியுடன் மேடையை பகிர மாட்டோம். இப்படி எழுதுனா ரேப்பர் போடலாம்னா நல்லாயிருக்கும் போடு. இதே மாதிரி ஒருத்தர் உட்காந்துட்டு இந்த திமுக காங்கிரஸ் பிரிவு தலைவர் பீட்டர் அவர் என்னடா யோசிக்கிறாரு, டிபேட்டில் என்ன பேசலாம்? ஒன்று நிர்மலா சீதாராமன் முதலமைச்சர், துணை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அண்டு இவர் விஜய். அதிமுக எவ்வளோ நிற்க போகுது? 30 சீட்டு, பாஜக 144 சீட்டு. அப்போதானங்க கரெக்டாக வரும் கால்குலேஷன். அமித்ஷா முடிவு அமித்ஷா முடிவு பண்ணியிருந்தா அண்ணாமலை இன்னைக்கு தலைவரால் இருந்துருக்கணும். இல்ல கண்டிப்பா இல்லைண்ணா. இவருக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சு அமித்ஷா முடிவு பண்ணு பீட்டர் ஃபுட்ஸ்? அது பாருங்க, கட்சிக்கு துரோகம் பண்றாரு. இவர் எப்படி ஒரு காங்கிரஸ்கார், இவர் எப்படி அமித்ஷா அங்க ஆலோசிச்சிருக்காரு? இதை வந்து இந்த மெயின் ஸ்ட்ரீம் சேனல் இந்த இப்போ வாங்கி கட்டினாங்களே புதிய தலைமுறை, அதில் உட்காந்துன்னு அப்படியா இது இப்படி சொல்றீங்களா அப்படின்னு போட்டு மெருகணுமா வேணாவா? எப்படிங்க சொல்றீங்க? ஏங்க 140 சீட்டுக்கு மேலே நிற்க போறாங்க ஏடிஎம்கே. விஜய் வந்தால் 30-40 சீட்டு கொடுக்க போகிறாங்க. பாஜகவுக்கு ஒரு 20-30 சீட்டு கொடுக்க போகிறாங்க. இதில் எப்படி நிர்மலா சீதாராமன் மத்திய நிதி அமைச்சர், அந்த அம்மா நல்லா ஒரு இதில் இருக்காங்க, நல்ல ஒரு ரேப்போல இருக்காங்க, அவங்கள கூட தமிழ்நாடு முதலமைச்சர்னா நீங்கள் இப்போ 117 இருந்துச்சுல்ல காங்கிரஸ் திமுக 80ல், அந்த மாதிரி தான் நிர்மலா சீதாராமன் முதல்வர் வேட்பாளரா, எடப்பாடி முதல்வர் வேட்பாளரா? ஏன்னா பாதி நிற்கிறாங்கன்னு. இங்கே அதுக்கான தேவையே வரலையே. ஒரு தொலைநோக்கு பார்வையில் சொல்லியிருப்போம். தொலைநோக்கு பார்வை. அப்போ பிஜேபி வளர்ந்துரும். நம்ம பூட்ட கேஸ், காங்கிரஸ் பூட்ட கேஸ் கரெக்டா? அப்போ அந்த தொலைநோக்கு பார்வைன்னா இவங்க சேனல்காரங்க வந்து அது கொஞ்சமாவது யோசிக்கணும்ல. இவங்க எப்படின்னா இவங்க கொஞ்சம் குப்பையை கொட்டினா அந்த குப்பையை இதை பாருங்க குப்பை கொட்டிக்கிறாங்க. நீங்கள் கொட்டுறீங்களா? கொட்டுங்க. 2 பேரும் அடிச்சுக்கிறீங்களா? அடிச்சுக்கிங்க. நேற்று ஒரு இதில் 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க, தாவேகாவும் நாம் தமிழர் கட்சியும். அவர் அப்படியே உட்காந்து சிரிச்சின்னா பார்த்துட்டு இருக்காரு அப்படி நெறியாளர். அவங்க விரும்புறது ஆக்சுவலாக அதுதான். அடித்து கொண்ட நாத்தாக்கா தாவேக்கா அப்படின்னு போட்டு தனியாக யூடியூப்பில் கட் பண்ணி போட்டு அதில் கொஞ்சம் பேஜ் எழுதலாம். இதனால தான் இந்த டிபேட் பக்கமே ஒதுங்கிறது இல்லை. ஏன்னா பாதி பேர் டிபேட்னாலே சண்டை ஆயிடுறான், பங்காளி அங்காளி சண்டை மாதிரி ஆகிடுது. எதுக்கு இந்த டிபேட்டுகளை ஏன் மக்கள் புறக்கணிக்கிறாங்கன்னா இதுதான் காரணம். இன்னைய வரைக்கும் இவர்களுக்கு அதை பற்றி கவலை வேறு தெரியாது.
அதனால இதை கூப்பிட்டு வச்சுட்டு சண்டை போட வைக்கிறது. அதில் இந்த மாதிரி ஏதாவது உளறி கொட்டினா மூத்த காங்கிரஸ் உறுப்பினர் அதனால வளரு என்ன வேணா வளரு அப்படின்னு வளர விடுறது. இதை தொடர்ந்துண்ணே ஒரு விஷயம் எனக்கு புரியலண்ணே. அதாவது இந்த முதல் மரியாதையில் சொல்லுவாங்கல்ல, ஒரு உண்மை தெரிஞ்சாகணுங்கிற மாதிரி இது வந்து எஸ்ஐஆர் கொண்டு வராங்க. தேர்தல் ஆணையம் இன்று முதல் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நேற்று வந்து நம்மளுடைய கம்யூனிஸ்ட் தோழர்கள், விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அவர்கள், அண்ணன் வேல்முருகன் போன்ற திமுக கூட்டணி எல்லாமே அறிவாலயத்தில் வந்து ஒரு முதல்வர் அவர்கள் அழைப்பின் பேரில் வந்திருந்தாங்க. பேசி முடிச்சுட்டு வந்து பேட்டி கொடுக்கும்போது வீரபாண்டியன் அவர்கள்லேருந்து ஆரம்பிக்கணும். முதல்ல இது பீகார் இல்லை, இது குஜராத் இல்லை அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு இங்கே கண்டிப்பாக ஆமாம் அது இல்லை நமக்கு தமிழ்நாடு பின்கோடு நமக்கு தெரியும்னே, அதனால நான் தமிழ்நாடுன்னு சொல்லலாம். நீங்கள் அங்கே நினைக்கிற மாதிரி இங்கே எதுவும் பண்ண முடியாது, நாங்கள் விட மாட்டோம். அவங்க ஹிந்தியில் யோசிப்பாங்க, நம்ம தமிழில் யோசிப்போம். இங்கே விட முடியாது, நாங்கள் கிடையாது, அப்படி கிடையாது. நீங்கள் முதல்ல ஆராய் வாங்கலாம், இவர் இந்த அட்ரஸில் இருக்காரான்னு ஆராய் வாங்கலாம், இவங்க இல்லைன்னா நீக்கிடுவாங்களாம். நீக்கின உடனே அதுக்கப்புறம் தானே ஒரு பெரிய ட்விஸ்ட்டு, அகதிகள் முகாமுக்கு எங்களை அனுப்பிடுவாங்க. என்னென்ன அர்த்தம்? அகதிகள் ஒரு இது வாட்டர் சைடில்னா நான் திரும்ப ஒரு விஷயம் சொல்லுவேன். இவங்கெல்லாம் வாட்ஸ்அப் தலைவர்கள்னு வாட்ஸ்அப்பில் யாராவது போடுறதை எடுத்துக்கிட்டு இது பேசிடுது. ஒன்று. ரெண்டாவது தெரிந்தே விஷம பிரச்சாரம் பண்ணுவாங்க. அந்த விஷம பிரச்சாரம் நீங்கள் இல்லைன்னு சொல்கிறதுக்குள்ளே உலகத்தை சுற்றிட்டு வந்துடும். அந்த வேலையை வீரபாண்டியன் முரட்டு முத்தரசனோட முக்கியமான வீரபாண்டியன் இருக்காரு. ஏன்னா பேர்லேயே வீரபாண்டியனா தான் நினைக்கிறாரு. பின்னாடி ஒரு முட்டு கொடுத்துட்டு முட்டு வீரபாண்டியனா மாறிட்டேன். நான் கூட கொஞ்சம் ஏதோ இருப்பாருன்னு பார்த்தேன். நேற்று கூப்பிட்டு கொஞ்சம் சமாதானப்படுத்துறதுக்காக தான் அந்த கூட்டம். அது தெரியுது. அதனால் அப்புறம் நான் வந்து காங்கிரஸும் நாங்களும் நகமும் சதை ஒரே கொள்கை, இன அழிப்பிலும் நாங்கள் காங்கிரஸோடு ஒத்து போவோம். அப்படித்தானே? கொள்கையும் கோட்பாடும் ஒன்று. கொள்கை என்னன்னா கோட்பாடுனா என்ன அதுவும் தெரியல. ரெண்டு டிராவல் ஒன்று. அப்படி இன்னொன்று இன அழிப்பில் காங்கிரஸ் 2009 பண்ணதில் எங்களுக்கு பெரும் உடன்பாடு அப்படி தானே சொல்ல வர்றாரு. ஆமாம் ஒன்று அது. ஆனால் அவங்க ராசா ஒன்று நாங்கள் அப்படி பார்க்கல, இதே சொல்லி தலையை தடவி அதே 24 சீட்டுக்கு நாங்கள் இந்த தடவை ஒத்துக்க மாட்டோன்றதுல தான் அவங்க ரெடியாக இருக்காங்க. இவரை புறக்கணிக்கிற வேலை செய்கிறார்கள்ன்றதான் இன்னைக்கு செய்தி. அந்த எம்எல்ஏவுடைய கல்யாணத்தில் சிஎம் கலந்துக்கிறான்றதை பெருசாக பத்திரிகையில் போட்டு எல்லாருக்கும் கொடுத்துருப்பாங்களா இல்லையா? ஆமாம், அறிவாலயத்துக்கு பின்னாடி தானே கல்யாணமே. ஆமாம். அப்போ நீங்கள் அங்கே அசைவம் ஆகக்கூடாது தெரியுமா? ஆமாம். ஏன் அது சொல்லுங்க, மாட்டுக்கறி எங்கள் உரிமை தானேங்க. ஆமாம், அது வெளியேண்ணே, உள்ள கிடையாது. நாங்கள் வெளியே சாமியை வேண்டாம்னு சொல்லுவோம், உள்ள அப்படி கிடையாது. அதே மாதிரி தான் நாங்கள் எப்பவுமே ஆசாமி தானே, அதனால அசைவம் கிடையாது. அசைவம் ரைட். சரி, அதான் கொள்கை கோட்பாடு. ரைட். இப்போ என்னன்னா அந்த விழாக்கு சிஎம் வர்றாருன்னா பொதுவாக தோழமை கட்சி ஆட்கள் வந்துடுவாங்க. யாருமே வரல, திரும்பி பார்த்தா கூட யாருமே இல்லைன்னா என்ன பண்ணுறது? அப்போ எந்த அளவுக்கு இது போய்கிட்டு இருக்குது பாருங்கள். இது ஒரு பாட்டு, செல்வ பிறந்தகை புறக்கணிச்சிட்டாரு அப்படின்றாங்க. ஏன்னா அவர் பேரை போடாமல் இது ஒரு வேறு கோஷ்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். புது கோஷ்டி. ஏன்னா மாணிக் தாகூர்லாம் வந்திருக்காரு. அதனால் அது வேறு கோஷ்டி. அப்போ காங்கிரஸ் இவர்களை பார்க்குற பார்வை இந்த மாதிரி நேற்று கொஞ்சம் அப்படியே எல்லாருக்கும் ஒரு இது கொடுக்குற மாதிரி. ஆனால் யாரும் இவர்கள் எப்படி அவர்களை பேசி தலையில் கையை வைக்கிறான்னு நினைக்கிறாங்களோ அதே அளவுக்கு கூட்டணி கட்சிகளும் திமுக தலையில் கையை வைக்கும். அதனால் அவர்கள் இறங்கி வரமாட்டாங்க. இப்போ அந்த எஸ்ஐஆருக்கு வர்றேன். எஸ்ஐஆர் என்ன பண்ணுவாங்க? தீவிர வாக்கு பணி. அந்த பணியுடைய வேலை என்ன? இடம் மாறி போனவங்க, இறந்து போனவங்க, அந்த வேறு ஏதாவது பேருக்கு இல்லாத போனவங்க, புதுசாக பேர் சேர்க்க நினைக்கிறவங்க, இது எல்லாத்தையுமே செக் பண்ண போகிறாங்க. இதில் இடம் மாறி போனவங்க, விடுபட்டு போனவங்க அப்ளை பண்ணுறாங்கன்னா பிஎல்ஓ செக் பண்ணுவாங்க. இது வழக்கமான நடைமுறை. பிஎல்ஓன்றது அந்த வாக்குச்சாவடி முகவர். அவர் வந்து செக் பண்ணுவார். இப்போ நாங்கள் நங்கம்பாக்கத்துலேருந்து குடம்பாக்கம் மாறிட்டோம். எனக்கு நான் வந்தோன்னே டக்குன்னு அந்த இதை ஆதார் மாற்றினா டக்குன்னு அப்ளை பண்ண வந்துடுச்சு. இப்போ என் மனைவிக்கும் பையனுக்கும் நீக்கிட்டாங்க. நீக்கினது யாருன்னு நமக்கு தெரியும், நீக்கிட்டாங்க. ஏன்னா அந்த ஓட்டு நமக்கு இல்லைன்னு தெரியும் அவங்களுக்கு. இப்போ நாங்கள் இங்கே அப்ளை பண்ணால் இது வரைக்கும் நடக்கலை. இப்போ மறுபடியும் கொடுத்து ஒருத்தருக்கு பிஎல்ஓ வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னும் வரைக்கும் பிஎல்ஓ வரல. அந்த லட்சத்தை தான் இவங்க வச்சுக்கிட்டு இவங்க தேர்தல் ஆணையத்தை சொல்கிறது இது. இப்போ இந்த தீவிர வாக்கு திருத்த பணின்றது எல்லா தொகுதிகள்லையுமே நடக்கும், வீடு வீடாக நடக்கும். அதில் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஏற்கனவே இருக்கிறவங்க பிரச்சனை இல்லை, இல்லாதவங்க இல்லாட்டி அட்ரஸ் மாறினவங்க, இறந்து போனவர்களை பேர் நீக்கிறது, இல்லை இது தொகுதி மாதிரி வேறு ஏதாவது மாற்றம் இருந்தால் அது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். அவ்வளோதான். நீங்கள் உங்களுடைய பட்டியலில் உங்கள் பேர் இருக்குதான்னு செக் பண்ணிக்கணும். இல்லைன்னா ஏன் இல்லைன்றதை சொல்லி அட்ரஸ்லாம் கொடுத்து பண்ணணும். அவ்வளோதான், பெரிய இதெல்லாம் கிடையாது. ஆனால் இவர்கள் எப்படி உருட்டுறாங்கன்னா இதில் பார்ப்பாங்களாம், பெயரை இன்னும் நீக்கிட்டு
இப்போ உங்களுக்கு ஓட்டு இல்லை நீக்கிட்டாங்க வச்சுக்கிங்க, நீங்கள் மறுபடியும் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம், வாங்கிக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீக்கிட்டாலே உங்களை பிடிச்சி கொண்டு போய் அகதிகள் முகாமில் அடைச்சிடுவாங்க. அப்போ ஓட்டுரிமை வந்து குடியுரிமை அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. இங்கே என்ன பிரச்சனைனா, அங்கே வந்து தேர்தல் ஆணையம் ஒரு வேலை பண்ணிச்சு பீகாரில் போனப்போ. ஏங்க இவ்வளோ பேருனா, இவங்கெல்லாம் ஆதார் கார்டு கொடுக்குறாங்க, நாங்கள் ஆதார் கார்டை ஏற்றுக்க மாட்டோம், ஏன்னா ஆதார் கார்டு குடியுரிமை இது கீழே வராது. அப்போ உச்சநீதிமன்றம் சொன்னது, குடியுரிமை எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் ராசா, அது எங்கள் பிரச்சனை, உன் வேலை என்ன, இந்த அட்ரஸில் இவர் இருக்காரான்னு, அதுக்கு என்ன ஆதாரம், ஆதார் கார்டு. டேட் ஆஃப் பர்த்துக்கு என்ன, பேன் கார்டு, ஸ்கூல் சர்டிஃபிகேட் ஏதாவது ஒன்று. டேட் ஆஃப் பர்த்துக்கு பேன் கார்டில் அட்ரஸ் வராது, ஸ்கூல் சர்டிஃபிகேட் எங்கெங்கேயோ மாறி இருக்கும், அது டேட் ஆஃப் பர்த்துக்கு மட்டும். உனக்கு ஆதார் வந்து இருப்பிட இது ப்ரூஃப் இல்லை, வேறு ஏதாவது டிரைவிங் லைசன்ஸ் ஏதாவது ஒன்று, அவ்வளோதானே. இப்போ பண்ணுப்போ அப்படின்ட்டாங்க. போய் பண்ணிவிட்டு அதில் மீதி இப்போ ஏதோ 16 லட்சமோ 26 லட்சமோ கம்மி பண்ணியிருக்காங்க. எவ்வளோ கோடி வாக்காளர்கள் அதில் இந்த இது. இப்போ இங்கேயும் அது நடக்கும். இவர்கள் இப்போவே அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. குடியுரிமை நீ அந்த இதுக்கு தேவையே இல்லையே. ஏன்னா உச்சநீதிமன்றம் இந்த மாதிரினா எப்படி பீகாரில் அனுமதிச்சிருக்கோம். இன்னொன்று, இந்த எலக்ட்ரல் அதோடைய ஆக்டு 1960 1950 2 இது இருக்குது. அது கீழே தான் இந்த இது நடக்குது. இது சட்டப்படி நடக்கிற ஒரு விஷயம். இது என்ன நீங்கள் புதுசாக வந்துக்கிட்டு ஐயோயோன்னா எப்படியா இது? இப்போ அந்த இவரை கூப்பிட்டு வச்சு கேட்பாங்களா, அவங்க பேசுவாங்களா? கே பாலகிருஷ்ணன் கூட, அது அவர் திமுகலே சேர்ந்துடலாம். அவர் எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது, சேர்ந்துட்டார். அவருக்கு இது அட்டை வந்து நம்ம அருணன் தான் வாங்கி தருவார், பழையால. ஆமாம், மூத்த உறுப்பினர். இன்னொரு கனகராஜ் ஒருத்தருக்கிற இளைய உறுப்பினர். அப்போ கொஞ்சமாவது அறிவு வேணும். ஏன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, இடதுசாரிகள் ஒரு காலத்தில் அவர்கள் ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க, சில விஷயத்தை கொண்டு வராங்கன்னா அவ்வளோ நாலேஜ் இருக்கும். இப்போ வந்து இவர்கள் வாட்ஸ்அப் தலைவர்கள் ஆகிட்டாங்க. பல விஷயங்கள் இவர்கள் வாட்ஸ்அப்பில் வர்றது, இல்லாட்டி யாராவது இப்போ இந்த பெண் ஏதாவது ஒரு இது பண்ணுறாங்க, நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க, அதுக்கு இரையாயிடுறாங்க. இது என்ன எஸ்ஐஆர்னா என்ன, இதில் என்ன பிரச்சனை இருக்குது, அதை பற்றிலாம் இது பண்ண மாட்டேங்கிறாங்க. திமுக சொல்லுதா, நம்ம சொல்லிடணும், அவ்வளோதான். திமுக ஏன் சொல்லுதுன்னா அதுதான். மொழி பிரச்சனையில் பாருங்கள், இடதுசாரிகள் படுமுட்டாள்தனமாக நடந்துகிட்டு இருக்கிறாங்க. மும்மொழி கொள்கை, தேசிய கல்விக் கொள்கையெல்லாம் அவங்க படிக்கிறாங்களா இல்லையானு தெரியல. பிஎம்சிலே கேரளாவில் அலோவ் பண்ணுவாங்க. ஒரே பார்வை அவர்கள் இதுதான். இப்போ மாட்டிக்குவாங்கல்ல, ஒரே பார்வை பாஜகனா எதிர்க்கணும், வாடன்னா அடிக்கணும், அதில் தான் தவிர இடதுசாரிகள்னு ஒரு தன்மை இருந்தது, அது இல்லை இப்போ. ஏன்னா படிக்கிறதுல எதுவுமே இல்லை, அப்படியே லாடகம் கட்டின மாதிரியே போகிறது தான் பிரச்சனை. கண்டிப்பாக. இதை தொடர்ந்து ஒரு சின்ன ஒரு கேள்வி என்னென்னா, இது வந்து ஓட்டுரிமை சம்மந்தப்பட்ட விஷயம். இப்போ நம்ம பண்ணக்கூடிய இது வந்து நம்முடைய மாநில அதிகாரிகள் தான், இங்கே இருக்கிற அதிகாரிகள் தான் பண்ணுவாங்க. அப்போ இந்த அதிகாரிகள் வந்து எப்படி மத்திய அரசாங்கத்தோட இணைஞ்சு போவாங்கங்கிற ஒரு விஷயத்தை இவங்க எப்படி சொல்ல முடியுது? இன்னொரு விஷயம் என்னன்னா, இதனால ஒருவேளை இப்பவே நிறைய பேருக்கு ஓட்டு இருக்காது. 50 வயசுக்கு உள்ளவங்களே நிறைய பேர் ஓட்டு இல்லாதவங்க நிறைய இருக்காங்க, இருக்கதான் செய்யறாங்க. இந்த ஓட்டுரிமையிலனால நீங்க அகதிகள் முகாமுக்கு கொண்டு போற அளவுக்கு இவங்க சிஏஜி மேட்டர்ல எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி கொண்டு வர்றது எந்த மாதிரியான அரசியல்? அதான் சொல்றேன், பொய் பிரச்சாரம்ன்றேன். உங்களுக்கு ஓட்டு இல்லைன்னா உடனே அவங்களை கொண்டு போய் அகதிகள் முகாம் அடைப்பாங்களா? ஏன் சிஏஏ வந்துச்சா? அதானே, சிஏஏ வந்து எல்லைப்புற மாநிலங்கள் மட்டும்தான். அதுலேயும் பல விஷயங்கள் இருக்குது சிஏஏல, அதெல்லாம் ஒழுங்காக படித்தாங்கன்னா தெரியும். நீங்கள் பாகிஸ்தான் கூட இங்கே தங்கலாம், இப்போ பிரச்சனை. முன்னாடிலாம் தங்கலாம், 4 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு குடியுரிமைலாம் கொடுக்க மாட்டோம், அதுக்கப்புறம் நீங்கள் குடியுரிமை வாங்கணும். அப்படியே வாங்காமல் நீங்கள் இருந்தீங்கன்னா தான் சிஏஏக்குள்ளே வருவீங்க. அந்த அஸ்ஸாம்லலாம் எனக்கு என்னென்னு பண்ணாங்க, தப்பாக சில விஷயம்லாம் பண்ணாங்க ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் இந்த எடுத்தவொன்னு நான் என்ன கேட்குறேன், இது ஒரு கொண்டு வராங்கன்றது ஒன்றே அதை பற்றி ஏன் இது பண்ணுறீங்க? உச்சநீதிமன்றம் ஒன்று எதுக்கு இருக்குது? எனக்கு என்னென்னு பண்ணுவாங்களா? நாட்டு குடிமக்கள் அகதிகளாக்கிட முடியுமா? ஆனால் இந்த சிஏஏ ஒன்றும் வரல, இது அதுக்குள்ளேயும் இவர் இதை கொண்டு போய் சிஏஏல சேர்க்குறாங்க. எவ்வளோ பெரிய துர்பிரச்சாரம் பாருங்கள். இது என்னென்னா, இவர்கள் தோல்வி தெரிஞ்சு போச்சு. விஜய் இதோ இன்றைக்கி போடுறாங்களா, மோகன் சி லாசரஸை வச்சுட்டு, உங்களுக்கு தான் மதம் கிடையாதுல்ல. ஆமாம், நீங்கள் தான் பெரியாரில் பேரல் தானே. அதுவும் மோகன் சி லாசரஸை வச்சு பண்ணுறீங்கன்னா எந்த அளவுக்கு எவ்வளோ மோசம். எந்த எண்டுக்கு போகிறீங்க? கிறிஸ்துவர்கள் வேறு, இவர்கள் வேறு. இவர்கள் வந்து இன்னும் மோசம். ஆமாம், நீங்கள் கிறிஸ்துவரில் 2-3 வகை இருக்காங்க, ப்ராட்டஸ்டண்ட்டு, ரோமன் கத்தோலிக்கு, இவங்கெல்லாம். இதில் பெந்தகோஸ்து இவங்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒட்டவே மாட்டாங்க. இஸ்லாமியர்களும் சில பேர் இருக்கிறாங்க, யாராக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க, அவங்கள யார்ட்டையும் ஒட்ட மாட்டாங்க, அவர்களுக்குள்ளேயே தான் பழகிக்குவாங்க. வெளியில் இதனால தான் அந்த இது, நீங்கள் எங்கே எல்லோரும் கூட நீங்கள் பழகுறீங்களோ அங்கே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. மாமா மச்சான் தாயா பிள்ளையாக பழகுவாங்க. தமிழர்களாக இருந்து அவர் மாறினாங்கள்ல முஸ்லீம்கள், அவர்கள் தாயா பிள்ளையாக பழகிட்டு எல்லாம் இதோடு இருக்காங்க. இது ஆனால் சில குறிப்பிட்ட மொழி சார்ந்து நிற்கிறவங்க, நீங்கள் அவங்க மொழி சார்ந்தவங்களோட மட்டும் பழகுவாங்க, வெளியில் யார்ட்டையும் பழக மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு இதில் பார்த்துருந்தேன், ஒரு ஆட்டோ ஸ்டாண்டு,
அந்த ஸ்டாண்டுக்கு எதிரில் ஒருத்தர் வீடு இருக்கும், அங்கே இருக்கிறவர் அவன் வெளியே வர்றது தொழுவ போவார், வருவார், வந்து யார்ட்டையும் பேச மாட்டான். அந்த வீட்டு பையனும் அதே மாதிரி தான், அந்த ரோபோட் மாதிரி போவானும் வருவான் யாருக்கிட்டையும். ஆனால் அதே இடத்துல ஃபுல்லாக நம்ம இது வேம்பாறு, இந்த காயல்பட்டினம், ஆளூர், இந்த முஸ்லீம்ங்க எல்லாரும் எல்லா ஆட்டோட்டோட எல்லாருக்கூடையும் பழகிக்கிட்டு ஜாலியாக போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்க ரோபோட் மாதிரி சாய் கொடுத்த மாதிரி போவாங்க வருவாங்க, யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க. அதை ஒரு பெருமையாக நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. சேம் இதே தான் இப்போ இவர்கள் வந்து எப்படின்னா, நான் பழகின ஒரு ஆஃபீஸில் வேலை செய்யும் போது அந்த அங்கே டிடிபி ஆப்ரேட்டர் அந்த பெண்கள் நல்லா பழகுவாங்க, ரொம்ப நல்லா சகோதரர்கள் மாதிரி பழகுவோம், அவ்வளோலாம் இது பண்ணுவோம். அவங்க வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு இருந்தால் சாப்பிடுவோம். ஒரு நாள் நான் இத்தனையும் வெளியிலேருந்து தான் வாங்கி போயிருக்கேன். ஒரு கேக்கு கொடுத்தா, இல்லை சார் நாங்கள் சாப்பிட மாட்டோம், கேக் பிடிக்காதாங்க, முட்டை கிட்ட, இல்லை சார் வேறு மதத்தவர் கொடுத்தாங்க. எனக்கு அப்போ தான் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுச்சு, என்னையா இது இவ்வளோ நாளாக பழகிட்டு எல்லாம் பண்ணிட்டு ஒரு சாப்பாடு அதுவும் இது வெளியிலேருந்து வாங்கி கொண்டு கொடுக்குறது, கொடுத்தா சாப்பிட மாட்டேன்னா என்னங்க மதம் என்ன சொல்லுது? அனைவரையும் நேசி எல்லோரையும் இது பண்ணுன்னு சொல்கிறீங்க, ஆனால் இப்படி நீங்கள் உங்களே அந்நியப்பட்டுக்கிறீங்களே அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி இருக்கிறதும் இருக்குது. அடுத்த மதத்தவர்கள் வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவர்களும் இருக்காங்க. ஆக்சுவலாக மத நம்பிக்கைன்றது நம்ம நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா நினைக்கணும். இன்னொன்று அதை தாண்டி மனித நேயன்றது எல்லாரையும் மதிக்கணும், எல்லாருடைய மத நம்பிக்கைகளையும் மதிக்கணும். இதுதான் மத நம்பிக்கையும் மனித நேயம். ஆனால் நான் என் மதம் மட்டும் நல்லா இருக்கணும், நான் மட்டும் நல்லா இருக்கணும், மற்ற மதம்லாம் அழிஞ்சு போயிடணும்னு நினச்சாலே சரியில்லை. நீ எந்த எல்லைக்கு போகிறீங்க? யாரை வச்சுலாம் கூட்டம் போடுறீங்க? இது எவ்வளோ பெரிய மோசமான விஷயம். அதனால் இவர்கள் தோக்க போகிறோம், அட்லீஸ்ட் விஜய்க்கு விழுற கிறிஸ்துவாக்கிகளாக பிரிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஏதோ யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. பண்ணட்டும், ஏன்னா எதை தின்றால் பித்தம் தெரியும்ன்றதுல தானே தெரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதை தொடர்ந்துன்னா நம்ம விசிகாவோட பொதுச் செயலாளர் இவர் வரைக்கும் அண்ணன் திருமாவத்தி பேசியிருக்கோம், திருமாவளவனும் ஒரு வார்த்தை பேசியிருக்காருன்னு அதை அடுத்த கேள்வி வைக்கிறேன். அண்ணன் இப்போ ரவிக்குமார் அவர்கள் வந்து நேற்று அந்த கூட்டத்தில் கலந்துட்டார். அவர் வெளியே வந்துட்டு பாஜகவோட பகல் கனவு, பாஜக இங்கே வந்துடணுங்கிற ஒரு இதில் இருக்காங்க, இதை நாங்கள் விடவே மாட்டோம். ஒரு ஓட்டு ஆல்டர் பண்ணி பாஜக வர முடியுமா? அது எப்படின்னு தெரிலண்ணே. ரெண்டாவது பாஜகவுக்கு அந்தளவுக்கு செல்வாக்கு இருந்தால் இது ஏதான் ஒரு விஷயமே தேவையில்லையே. விஜய் கூட கூட்டணிங்கிறீங்க, நீங்களே அவங்கள மட்டம் தட்டி பேசுகிறீங்க, நோட்டாக்கு கீழேன்னு சொல்கிறீங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பாஜக ஆட்சிக்கு வந்துடும், இந்த செய்ய விடக்கூடாமல் தடுக்கணும் அப்படிங்கிறத ரவிக்குமார் அண்ணன் சொல்கிறாரு. இது எப்படி பார்க்க? ஏன்னா ரவிக்குமாரனோட பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து ஒவ்வொருத்தரும் அந்த பேச்சை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு 20 நிமிஷம் வரிசையாக ஒவ்வொருத்தர் காப்பி அடித்த மாதிரி ஒரே விஷயத்த அகதிகள் அகதிகள் அகதிகள்னு சொல்லிட்டு போகிறாங்க. அது இப்போ புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இது சிஏ கூட கொண்டு போய் வச்சா சிறுபான்மை மக்கள் குறிப்பாக பயப்படுவாங்க, அவர்கள் ஓட்டு வெளியில் போவாது அப்படின்னு. பட்டியலின மக்கள் வரைக்கும் போயிட்டாங்கண்ணா, பட்டியலின மக்கள் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. இப்போ அகதிகள்னு கொண்டு போனால் எல்லா மக்களும் பயப்படுவாங்க. நம்ம ஓட்டு இல்லைன்னா இங்கே தீவிர இது செஞ்சிச்சு, நம்ம ஓட்டு இல்லைன்னா நம்மளை கொண்டு போய் ஒரு கூண்டுக்குள்ளே அடைச்சிடுவாங்க, ஜெயிலில் போடுற மாதிரி போட்டுருவாங்க. இது எவ்வளோ பெரிய மோசமான ஒரு விஷயம். இதில் அதிமுக வேறு எஸ்ஐஆர் ஆதரிக்குது. இப்போ அதிமுகவை போட்டு அடின்னு அடிக்கிறதுக்கு இதை பயன்படுத்துவாங்க. ஒருவேளை இந்த எஸ்ஐஆர் பேர் வச்சதுனால திமுக கூட்டணி பயப்படுதானே? இந்த சாருங்கிறது ஒரு பிரச்சனையில் இருக்கிறதுனால இருக்கலாம், யாரும் அந்த சார் அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கலாம். ரைட்டு. இதோ நீங்கள் அண்ணன் திருமா அவர்கள் நேற்று ஒரு பேட்டி கொடுக்கும்போது சொல்லியிருந்தார், அவர்கிட்ட பத்திரிகையாளர் கேட்டிருந்தாங்க, ஓபிஎஸ் அவர்கள் வந்து மீண்டும் திமுக கூட்டணி ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்குது, ஏன்னா எதிர்க்கட்சிகள்லாம் பிரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அரசியல் மேதை அவர் ஓபிஎஸ். ஆமாம், அதுக்கு அண்ணன் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார். அவர் தெளிவான மனநிலையில் இருக்கக்கூடியவர், அவர் வந்து அனுபவத்தில் அவர் சொல்கிறது சரியாக கூட இருக்கும், நாங்கள்லாம் ஒன்று போல இருக்கும், எதிர்க்கட்சியில் பிரிஞ்சு தான் இருக்காங்கன்னு சொல்லி நேற்று ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து மிகுந்த ஒரு பாராட்டும் ஒரு இதுன்னு தெரிவிச்சிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? தெளிவான மனநிலையில் இருக்கிறவர் அதிமுக ஒன்றுபட்டு இருக்கிறத ஏன் உடைச்சாரு? ஆஃபீஸில் போய் ஏன் அடிக்கணும்னு அதை சொல்லுங்க. ஆபாத்து தெளிவான மனநிலையில் இருக்கிறவர் தனக்கு கட்சியில் ஒரு ஆதரவு கூட இல்லைன்றது தெரியாமையாக இருந்தார். தெளிவான மனநிலையில் இருக்கிறவருக்கு ஜெயலலிதா இறந்த பிறகு பிஜேபி கூட கை கோத்துட்டு உள்ளடி வேலை பண்ணாரா இல்லையா? அதனால தானே சசிகலா தூக்குனாங்க. அதற்கு பிறகு பிஜேபி இவரை அதிமுக உள்ள திணிச்சு அவங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தது செஞ்சாரா? ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும் வாழ்நாள் முழுவதும் தனக்கு மட்டுமே யோசிக்கிறது. அதனால தான் அவருக்குன்னு ஒரு ஆதரவாளர்களோடு கிடையாது. 2 நாள் முன்னாடி டிடிவி சார் இந்த மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க சார், நீங்கள் என்ன சார், அது அவரோட கருத்துங்க, அவர்கிட்ட தான் நீங்கள் போய் பேசணும், அதில் கூட எஸ்கேப் ஆகிறாரு. ஆனால் டிடிவி என்ன சொல்கிறாருன்னா, நான் அண்ணன் ஓபிஎஸ்க்கு நான் பேசுவேன் அப்படிங்கிறாரு. ஓபிஎஸ்க்கு பிரச்சனைன்னு வந்தால் விட்டுட்டு முதல்ல எகிருவார், தன்னுடைய சுயநலம் மட்டும்தான் யோசிப்பார். அவருக்கு தேவைன்னா எப்படி வேணால் நிறம் மாறுவார். அதில் ஒன்று தான் திமுக ஆட்சிக்கு வரும்னு சொல்கிறது. அப்போ அதிமுக வரக்கூடாதுன்றத கேட்டால் என்னது என்ன இல்லைங்க, வெளியில் பேசிக்கிறாங்க அப்படின்றாரு. இது எல்லாமே எஸ்கேபிசம் ப்ளஸ்ஸு இது. இவர்கள் எல்லோரும் கைவிடப்பட்ட இது மாதிரி. அதனால் அப்படியே சுற்றிக்கிட்டு கருத்து சொல்கிறாங்க. இங்கே என்ன பிரச்சனைனா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் இப்போ கூட என்னது அறப்பூர் ஜெயராமன் கேட்குறாரு, அந்த 2000 இது அந்த வேளச்சேரி பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் அந்த சம்மந்தமாக அனுமதி கொடுத்துருக்காங்கல்ல,
அந்த ராம்சார் இதை மீறி கொடுத்துருக்காங்களே, இதை பற்றி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் விவாதிக்க தயாரா அப்படின்னு எல்லா சேனலும் கேட்டிருக்காரு. ஆனால் அவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதோட ஈஸியான விஷயம் ஓபிஎஸை பேட்டி எடுத்து போடுறது, இந்த இவர்கள் சார் பற்றி சொல்கிறத பேட்டி எடுத்து போடுறது. அதனால் இன்றைக்கி எல்லாம் வந்து இவர்கள் அந்த மெயின் ஸ்ட்ரீம் இப்போ டிடிவியை தூக்கி சுற்றுனாங்களா, செங்கோட்டையும் தூக்கி சுற்றுனாங்கல்ல. ஒரு கட்டத்தில் கரூர் நடந்தோன்னே எல்லாரையும் தூக்கி போட்டு கரூர் பின்னாடி ஓடினாங்க. நேற்று கதறினார், காலில் விழுந்தார், அப்படி இப்படின்னு. இவர்களுக்கு வேலை ஏதாவது இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி அதில் ஏதாவது நமக்கான இதை பேஜ் தேர்த்திக்குவோமா, வருமானத்தை பார்த்துக்குவோமா, அவ்வளோதான். அரசுக்கு எதிராக அந்த சைடை திரும்பக்கூடாது அப்படின்றது. இன்றைக்கி இப்போ கூட சென்னையில் வந்துக்கிட்டு இருக்கிறேன், கொடம்பாக்கம் பாலத்து மேலே பள்ளம் இருக்குதுங்க, அவ்வளோ பெரிய பள்ளம், உடஞ்சி கம்பிலாம் நீட்டிகிட்டு இருக்குது. ஏதாவது ஒரு பைக்கோ ஏதாவது விழுந்துச்சுன்னா ஈஸியாக இல்லைண்ணே. திருவான்மியூரில் திரும்புகிற இடத்துல அவ்வளோ பெரிய குழி, அந்த குழியை நிரப்புறதுக்கு ஜேசிபி வந்து கிட்டத்தட்ட 1/2 மணி நேரமாக போராடிட்டு இருக்கு. அந்த குழி இன்னும் நிரப்ப முடியாமல் கஷ்டப்படாமல் இருக்குது. அவ்வளோ தூரம் போயிட்டு இருக்கு. பல்வேறு வகையில் பல்வேறு திட்டங்களை பல்வேறு முறையில் பல்வேறு ஆட்களை வைத்து பல்வேறு வகையில் செய்து முடிப்போம். இத்தனைக்கு ஒரே நாள் மழையில் மழையா எங்கே பெஞ்சது? அது கூட இல்லை, தூரல் தான். அதுக்கு 800 ஒரு 12 சென்டிமீட்டர் பெஞ்சது. இங்கே எங்கே பெஞ்சது? இது நேற்று வந்து அன்புமணி அவர்கள் வந்து கோயம்புத்தூரில் பேசியிருந்தார். மேடையில் பேசும்பொழுது ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாருன்னு, அதாவது மது பழக்கம் அந்த கஞ்சா இதற்கு அடிமையானது 2021 எடுக்கும் பொழுது 9% மக்கள், 9% மாணவர்களாக இருந்தாங்க. இன்றைக்கு வந்து 17% மாணவர்கள் இதுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. இந்த கருத்து வந்து இந்த மாதிரியான ஸ்டாட்டிஸ்டிக்கலான ஒரு விஷயத்தை அவர் எடுத்து சொல்கிறாரு. அதை தொடர்ந்து இன்னைக்கு நேற்று இரவே முத்துசாமி அவர்களிடம், அமைச்சர் முத்துசாமி அவர்களிடம் கேள்வி கேட்கும் பொழுது எந்த பத்திரிகையாளர் எப்படி கேள்வி கேட்டாருன்னு தெரியல. அன்புமணி அவர்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக எடுத்து போட்டு எத்தனை வாக்கு% தேர்தல் வாக்குறுதியை அவங்க செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி எடுத்து போடும்போது 85% தேர்தல் வாக்குறுதியை செய்துட்டார்கள் அரசாங்கம், மீதி எதுவும் செய்யவில்லை, மீதி 15% தான் செய்யவில்லைன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு முத்துசாமி அவர்களுமே வந்து 85% நாங்கள் செஞ்சுட்டான்னு சொல்கிறாருல, 15% தான் மிச்சம் இருக்குது, நாங்கள் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. அன்புமணி அவர்களுடைய அறிக்கை ஒரு பக்கம் இப்படி இருக்க, இங்கே மடைமாற்றப்படுறது எப்படி பார்க்குறீங்க? முத்துசாமி சமீப காலமாக முட்டுசாமியாக மாறி வருகிறார். அவர் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறத நியாயப்படுத்த. ஆமாம், அது நேரம். அப்போனா நீங்கள் நீலகிரியில் மட்டும்தான் பண்ணியிருக்கணும். நீலகிரியில் எல்லா இடத்துலையும் பாட்டில் போட்டு போயிடலாம், கொடைக்கானலில் பண்ணலாம். அதுக்காக பாட்டில் ஏன்பா இந்த நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அமைச்சராக வர்றதுக்கு முன்னாடியே பாட்டிலுக்கு 10 ரூபா போச்சு. கரூர் கேங்குன்னு ஒரு இது வந்தது. சிஐடியு தொழிற்சங்கத்தினர், கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தொழிற்சங்கத்தினர் இதை எதிர்த்து போராடினாங்கள்ல. எவ்வளோ காணொலிகள் 10 ரூபா கேட்குறது, எக்ஸ்ட்ரா கேட்குறதெல்லாம் எடுத்து போட்டு இது வாங்காதவர்களை வந்து அவர்களுக்கு எதிரான பிரச்சனை பண்ணி சஸ்பெண்ட் பண்ணுற ஏற்பாடுன்னு தொழிற்சங்கத்தினர்லாம் சொன்னாங்கல்ல. ஆனால் பெரிய முட்டு கொடுத்தாரா? காலங்கள் போகும் பொழுது பல விஷயங்கள் மறந்துடும்னு சொல்லிட்டு வசதியாக பேசுகிறாரு. அதில் ஒன்று தான் இது. நீங்கள் தமிழகம் எல்லாத்துலேயும் முன்னோடின்னு வாங்கல்ல. இப்போ போதை பழக்கத்தில் முன்னோடியாக இருக்காங்க. அதிக அளவில் இளைஞர்களை போதை பழக்கத்திற்கு ஆட்படுத்தியதில் தமிழகம் முன்னோடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதான். இது ரொம்ப மோசமானதுங்க. அதனால தான் சொன்னேன் 790 கோடி ரூபாய்க்கு மது விற்பனைனா, நீங்கள் கஞ்சா புழக்கம் மற்ற விஷயங்கள்ல நம்ம இந்த 4-5 வருஷத்தில் எங்கேயோ போயிட்டோம். அப்போது இந்த இளைஞர்கள் 4வது தலைமுறை 3 முடிஞ்சு 4வது தலைமுறையும் போதை பழக்கத்தில் அதிகமானதோட விளைவு தான் இந்த 4க்கு 4 இந்த விற்பனை அதிகரிச்சுட்டு வர்றது. நீங்கள் இப்போ விஜயே எடுத்துக்கங்க. அவர் கடைசி படம் வரைக்கும் என்ன படம் நடித்தார்? போதை மருந்தை கொண்டு போய் விற்பார், விற்றுட்டு வந்து நான் ரெடியாக வரவான்னு பாடுவார். எம்ஜிஆர் மாதிரி யாரும் மது வருந்தக்கூடாது, பெரியவங்களை மதிக்கணும், அப்படி படமாக எடுத்தார். அவர் எம்ஜிஆர்கிட்ட நீங்கள் ஒரு வார்த்தை மாற்றினீங்கன்னா கூட ஒத்துக்க மாட்டார் எம்ஜிஆர், பாடல்கள் முதற்கொண்டு. ஆனால் இவங்களுக்கு என்ன வேணால் பண்ணிக்கோ, வந்து நிற்க சொன்னால் நிற்கிறேன், கையாட்டணுமா டான்ஸ் ஆடணுமா அவ்வளோதான், வேறு அவ்வளோதான். சார் நீங்கள் அங்கே போகிறீங்க, போதை மருந்து கடத்துறீங்க சார், கொண்டு போய் விற்றுட்டு வந்து பாட்டு பாடுறீங்க, ரைட்டு. ஏண்டா அந்த மாதிரிலாம் பண்ணனா என்னை பார்க்குற என்ன ஃபாலோவர்ஸ், எம்ஜிஆர் தானே யோசிச்சார், என்னை ஃபாலோ பண்ணுறவங்க இதை தானே ஃபாலோ பண்ணுவான், இது எப்படி சரியாக இருக்கும் அப்படி தானே யோசிச்சார். நீங்கள் என்ன யோசிச்சிங்களா? சரக்கு அடிச்சிக்கின்னு பீர் அடிச்சிக்கின்னு இதெல்லாம் பார்க்கும்போது யங்ஸ்டர்ஸு தன்னை ஒரு விஜயாக தான் நினச்சிக்குவோம். அவனும் அதே மாதிரி உட்காந்து பீர் அடிச்சுக்கிட்டு பேசணும், அதே மாதிரி சேரை ஓங்கி அடித்து முறைச்சிக்கணும். அவர் சேரை ஓங்க அடித்து முறைச்சி அவன் மண்டையாக உடைச்சாருன்னா படம், நீ அவன் மண்டையாக உடச்சின்னா திருநாட்சவனு நாள் பூரா போய்கிட்டுணும். உங்கள் அம்மா தான் வந்து நின்றுட்டு இருப்பாங்க, போலீஸ்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி யாவரவங்க இருக்காங்கல்ல, அதோடைய விளைவு தானே இன்றைக்கி சினிமாவில். நான் ஏற்கனவே அடிக்கடி நான் பதிவு பண்ணுறது, முன்னெல்லாம் ஹீரோ தண்ணி அடிக்க மாட்டார், வில்லன் மட்டும்தான் பாட்டிலில் சரக்கு வச்சுருப்பான், ஐட்டம் டான்ஸ் நடக்கும், இவர் அப்படியே போவார் வருவார். ஹீரோ மறு ஓட்டினோன்னு அடையாளம் தெரியாதுல்ல, ஆமாம், டான்ஸ் ஆடிட்டு வில்லனை பாட்டு வில்லனை கடைசியில் முடிச்சு விட்ருவார். ஆனால் இப்போ என்ன, இப்போ காதலுக்கும் மரியாதை இல்லை, தாலிக்கும் மரியாதை இல்லை, அதெல்லாம் போயிட்டாங்களே. காதலுக்கு மரியாதைனா நீ போயிட்டு காதல் பற்றி பேசும்போது பாரில் உட்காந்து சரக்கு கட்சி தானே பேசுகிறீங்க.
மொட்டை மாடல உட்காந்து ஃப்ரெண்டுங்க உட்காந்து சரக்கு அடிக்கிற மாதிரி. அப்போ இது வந்து பார்க்குறவன் நம்மளும் வீட்டில் அந்த மாதிரி பண்ணலாம், நம்ம தங்கச்சி வந்து சைட் டிஷ் செஞ்சு கொண்டு தரணும், இப்படி தான் தானே யோசிக்கிறான். தோணும். அதுதான் பிரச்சனை. அப்போ நீ வர்ற அடுத்தடுத்து இவர்கள் இது பற்றி அக்கறை இல்லாமல் இருக்கிறாங்க. ஒரு அன்புமணி ராமதாஸ் மட்டும் கதறிக்கிட்டு இருந்தா என்ன ஆகுறது? விஜய் இதுக்கு எதிராக ஏதாவது பேசியிருக்காரா? என்னையாவது பேசியிருக்காரா? ஏன்னா அவர்களுக்கு இதை பற்றி தெரியாது. எலைட்டு அவர்களுக்கு என்ன பாதிப்பு எங்கேருந்து வரும் என்னன்னு ஒரு இல்லை, அவரோட அறிக்கையில ஒவ்வொரு நாளைக்குமே ஒவ்வொரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் அறிக்கை, அந்த அறிக்கையை எடுத்து பேச, அப்போ அவருக்கும் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்க தானே செய்வாங்க. ஆமாம். அப்போ அந்த அதுக்கு எவ்வளவு வேல்யூ இருக்க தானே செய்யுது. அப்போ நீங்க வச்சிருக்கிறதுக்கு என்ன வேல்யூ இருக்குங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு தானே. இவர்களுக்கு அதை பற்றி அவசியம் இல்லைன்றேன். இவர்களுக்கு அதை பற்றி சிந்திக்கவே வராதுன்றேன். நீங்கள் இப்போ ரோட்டில் போகிறீங்க, பள்ளம் இருக்குது, பாரு பள்ளம் இருக்குது, இது பாரு இது இருக்குது, இது வந்து மோசமாக இருக்குது, அப்படி இப்படின்னு யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு அக்கறை இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் பள்ளம் தான் வட்டாட்சி போயின்னு இருந்தீங்கன்னா, நீங்கள் வேறு யோசிச்சிருந்தீங்கன்னா, நீங்கள் எப்படி வளர்ந்தீங்க, உங்களுடைய இது தானே, நீங்கள் சமூகத்தில் பழகுனது, இதை வச்சு தானே உங்கள் சிந்தனையும் இருக்கும். அதுதான் எலைட்டுன்றேன். மாடியில் இருந்து கீழே தண்ணியில் ஒரு வண்டி போகிறது, தண்ணி அடிச்சுட்டு போகிறது, பறந்து போகிறதெல்லாம் பார்க்கும்போது சாதாரணமாக இருக்கும். ஒரு எதிரில் ஒரு பைக் ஓட்டிகிட்டு வரும்போது ஒரு வண்டி தண்ணி அடிச்சுட்டு போகிறது அனுபவிக்கும் போது அந்த கஷ்டம் தெரியும். பசி வந்து நீங்கள் நல்லா சாப்பிட்ருக்கீங்க, ஒருத்தர் பசியாக இருக்கார், 3 நாள் சாப்பிடலன்னு சொன்னால் உங்களுக்கு உண்மையிலேயே தோணாது. என்ன அப்படி அதுக்குன்னா அப்படி இப்படி ஆகிடுவியா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அந்த உணர்வு இருந்து அதை அனுபவித்து கஷ்டப்பட்டுருந்தா தான் ஐயோ பசியாக இருக்கானா, பசி முதல்ல தீக்கிற வழியை பார்ப்போன்ற எண்ணம் வரும். அது எம்ஜிஆர் கிட்டலாம் இருந்தது. ஏன்னா வறுமையை அனுபவித்து ஒவ்வொரு கட்டத்துலேயும் இது. இவர்கள்லாம் பிறக்கும் போது சில்வர் ஸ்பூன், பார்ன் வித் சில்வர் ஸ்பூன். இவர்களுக்கு எந்த கஷ்டமும் தெரியாது. விவசாயிகளுடைய விவசாயத்தையே இவங்க வயல்வெளியில் டான்ஸ் ஆடும்போது பாட்டு பாடும்போது பார்த்துருப்பாங்க. இப்போ இருக்கிற அரசியல்வாதிகள் என்னைக்காவது தேர்தல் பிரச்சாரம் போனால் பார்த்துருப்பாங்க. இப்போ விவசாயிகளுடைய அடிப்படை பிரச்சனை தெரியாதுல்ல. ஒருவேளை இவங்க களத்துக்கு வராமல் 30% வாக்கு இருக்குங்கனால அப்படி இருக்காங்களோ? இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம். நீங்கள் அதை போட்டு மக்கள் இது பண்ணோன்னா மக்கள் தான் அதுக்கும் பொறுப்பு. கண்டிப்பாக. மிக நன்றி, அவங்க நேரத்துக்கு